டயபெட்டிஸுக்கு மெடிசன் கண்டுபிடிச்சு எத்தனையோ 100 வருஷம் ஆயிருச்சுங்க. அது மக்களுக்கு போய் சேராம பாத்துக்கிற காரணம் என்ன? டயபெட்டிஸ உருவாக்கணுங்க. அந்த மெடிசன் எப்படி மக்களுக்கு போய் சேர பாத்துப்பா. மனிதன் செத்துறவும் கூடாது, செத்துட்டா வருமானம் வராது. 100 பொண்டாட்டி வச்சுக்கங்க. நான் சொல்லல, ஊடகத்துல சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரஞ்சிதம்மா கதையில இருந்து. ஆனா நீங்க சொல்றது பூராவும் நல்ல விஷயமா இருக்கு. மக்களே, ஒருத்தர்கிட்ட பழகுறதுக்கு அவங்க ஒருத்தரோட வகைராவோ வரலாறோ ஜாதகமோ நமக்கு தேவையில்லை. நம்ம கிட்ட கரெக்டாக பழகுறாங்களா, நல்லா பழகுறாங்களா, நல்லது சொல்கிறாங்களாங்கிறத முக்கியம். இவர் செய்கிற விஷயம் போனால் பார்த்தோம், அதெல்லாம் தப்பான பேர் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கங்க. நீங்கள் அவரை எடுத்துக்க வேண்டாம். அவரோட விஷயம், அவர் சொல்கிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, 100ல் 1 வார்த்தை. அவர் பெரிய ஆள், அவர் சொல்லலாம், அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இது நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்மளை கிழிச்சு உப்பு வச்சு தொங்க விட்ருவாங்க. அதனால் அவர் சொல்கிறது உண்மையான வார்த்தை. மன்னராட்சி காலத்துலலாம் 50 பொண்டாட்டி ராஜா வச்சுருந்தாரு. அதுக்காக 50 அறை வைத்து நீச்சல் குளம் வச்சு கோட்டை கட்டியிருக்காருன்னு போய் சுற்றி பார்த்து சுற்றுலாத்தலமாக செல்ஃபி எடுத்து வரலாற்று புத்தகத்திலலாம் எழுதுவாங்க. ஆனால் உங்களெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து உண்மைங்கய்யா, நான் ஏற்றுக்கிறேன்.